தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியை பார்த்து பாரதியார் கேட்டார். இன்றைக்கு இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் கேட்கிறார்கள், 1000 அளவில் ஊடகங்கள் வளரட்டும், அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி சமூகத்திற்கு நன்மையை தான் தேடி கொடுப்பேனே தவிர நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இளைஞர்கள் கேட்கிறார்கள். முதலில் ஊடகம் என்றால் என்ன? ஒரு உயிரெழுத்து. ஊடகம் உயிரோட்டமான கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இறுதி எழுத்தானையும் ஒரு மெய்யெழுத்து. ஊடகம் மெய்யான கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும், ஒருபோதும் தவறான கருத்துக்களை சொல்லிவிடக் கூடாது என்கிறார்கள். அத்தகைய ஊடகத்தை இன்றைக்கு இந்த சமூகம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், அறிவியல் வளர வளர ஊடகங்கள் சரிசமமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தித்தாள் என்ற வடிவில் உலகத்தை விழிக்கச் செய்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வானொலியாக வந்து இந்த சமூகத்தையே அது புரட்டி போட்டது. அதன் பிறகு செல்லிடப்பேசி உருவானது. அதன் பிறகு கணினி உருவானது. கணினி பெற்றெடுத்த குழந்தை இணையதளத்தின் ஈடில்லா வளர்ச்சியால் இன்றைக்கு உலகம் கைக்குள் சுருங்கி போனது. கைக்குள் சுருங்கிய உலகம் அந்த செல்லிடப்பேசிக்குள் வந்த பல புதிய வரவுகளால் இன்றைக்கு விரல் நுனியின் நகமாக மாறி போய் கிடக்கிறது. அதனால் தான் எங்கேயோ ஒருவனுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு அழைப்பை இளைஞன் கொடுக்கிறான் என்றால் 1000 பேர் மருத்துவமனையிலே வந்து நிற்கிறார்களே. இந்த வசதியை செய்து கொடுத்தது ஊடகங்கள் மட்டும்தான். சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. ஊடகங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்தது. மகன் எங்கேயோ இருக்கிறான், குடும்ப கடன்களை தீர்ப்பதற்கு தாயை தேடுகிறான், உடல்நலம் முடியாமல் போகிறது, அம்மா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறான். குரலை கேட்டவுடனே தாய் தழுதழுத்த குரலில் கேட்பாள், மகனே குரல் ஏன் இப்படி இருக்கிறது, முடியவில்லையா என்று. மகன் துன்பப்படுவதை தாய் அறிந்து அதற்கான மூலிகையை தமிழ்நாட்டில் இருந்து விட்டு சொல்லுகிறாளே. இந்த வசதியை செய்து கொடுத்தது எது? ஊடகங்கள் தானே. பாரதி சொல்லுவார், காஞ்சியில் ஒருவன் பேசுவதை இங்கே காஞ்சியில் கேட்க வேண்டும் என்று. அதை செய்து கொடுத்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய ஊடகங்கள். எல்லா விதத்திலும் பயனைத்தானே கொடுத்திருக்கிறது. சற்று புதுமையாக சிந்தித்து பாருங்கள். அவ்வை சொன்னாள், தானம்தான் பிறவி கொடை என்று சொல்லி. இன்றைக்கு ஊடகங்களில் ஒரு சில புகைப்படங்களை பகிர்ந்தாலும் கூட ஐயோ ஒருவருக்கு உணவை கொடுத்துவிட்டு பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அப்படியாவது 1000 பேருக்கு இளைய சமுதாயங்கள் அன்னதானம் செய்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடையுங்கள். அந்த வளர்ச்சியை கொடுத்தது ஊடகங்கள் தான். முதல் கருத்துகை பாருங்கள், ஊடகம் இன்றைக்கு ஆபத்தாக மாறிவிட்டதாம். என்ன சொல்லி வைத்தார்கள்? ஒரு ஊடகத்தை பயன்படுத்துகிற போது, செல்லிடப்பேசியை பயன்படுத்துகிற போது 2 அடி தூரத்தில் வைத்து பயன்படுத்த சொன்னார்கள். நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் கண்ணிற்குள் போவதற்கு இடமில்லை என்ற அளவிற்கு உள்ளே கொண்டு போகிறோம். இரவிலே இருளிலே செல்லிடப்பேசியை பயன்படுத்தாதீர்கள் என்றார்கள். இன்றைக்கு என்ன செய்கிறோம்? போர்வைக்குள்ளே தான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போது அது நன்மையை கொடுக்கும் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், முகநூலை பயன்படுத்தியதற்கு சொன்னார்கள் அவர்கள். முகநூலில் நண்பராக வேண்டும் என்று அழைப்பு வருகிற போது அழைப்பிற்கு சரி சொன்னது அந்த பெண், தவறு அந்த பெண்ணினுடையது. ஆனால் பழியை சுலபமாக ஊடகம்தான் அழைப்பை கொடுத்தது என்று ஆக்கிவிட்டீர்கள். ஊடகம் என்பது ஒரு கூர்மையான கத்தி. அதை சரியாக பயன்படுத்துபவர்கள் சரியாக பயன்படுத்தலாம், தனக்கு எதிராக திருப்புபவர்கள் திருப்பிக் கொள்கிறார்கள். அதனால் சரியாக ஊடகத்தை பயன்படுத்தும் வரை அது நன்மை. நீங்கள் தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு தீமையை தேடிக்கொண்டீர்கள்.